Praise Lord, brothers and sisters. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். லேவியராகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் நாம் யாரிடம் பேசினாலும் 199 பேர் நம்மிடம் உண்மை பேசுவார்களா? ஹல்லேலூயா. என்னது நம்மிடம் உண்மை பேசுவார்கள் என்றால் அதுதான் இல்லவே இல்லை. ஒரு சிறிய காரியத்திற்காக பெரிய பொய் பேசுவார்கள். அப்படி என்றால் பெரிய காரியத்திற்கு என்ன செய்வாங்க? பெரிய பொய் பேசுவாங்க. அதன் பிறகு பொய்யே இவர்களின் வாழ்க்கையாகிவிடும். தேவப்பிள்ளை, உண்மை பேச தெரியாதவர்களாக மாறி விடுவார்கள். ஏனென்றால் ஒரு பொய் சொன்னால் 9 பொய் சொல்ல வேண்டியது ஆகிவிடுகிறது. அது மட்டுமல்ல, முந்தின காலங்களில் குழந்தைகள் பொய் சொல்லவே மாட்டார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்பொழுது இந்த நாட்கள்ல அப்படி அல்ல தேவப்பிள்ளைகளே. 180% பிள்ளைகள் பொய் பேசும் பிள்ளைகளாக மாறிவிட்டது. வருகிற காலங்களில் பொய் பேசும் மனுஷிகள் கூடுவார்களே தவிர குறையவே மாட்டார்கள். தேவ பிள்ளைகளே, புருஷனுக்கு விரோதமாக மனைவி பொய் பேசுறாங்க, மனைவிக்கு விரோதமாக புருஷன் பொய் சொல்லுகிறார், பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாக குடும்பத்தார், முதலாளிக்கு விரோதமாக தொழிலாளி, தொழிலாளிக்கு விரோதமாக முதலாளி, அதிகாரிகளுக்கு விரோதமாக அதிகாரி, முதல்வருக்கு விரோதமாக கூட்டணி கட்சிகள், பிசினஸ் பார்ட்னருக்கு விரோதமாக பிசினஸ் பார்ட்னர், ஊழியக்காரருக்கு விரோதமாக ஊழியக்காரர்கள், விசுவாசிகளுக்கு விரோதமாக விசுவாசி. இப்படி பொய் பேசும் அளவு நீண்டு கொண்டே போகிறது. தேவப்பிள்ளை, அந்த காலத்தில் நம் ஆண்டவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்ன ஜனங்கள் இன்றைக்கும் கடவுளுக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று வாழும் பிள்ளைகளுக்கு விரோதமாக அன்றும் சரி இன்றும் சரி பொய்யை அவர்களுக்கு விரோதமாக சொல்லி எப்படி இவர்களை இடறி போக பண்ணலாம் என்று என்றைக்குமே துடித்து கொண்டேதான் இருக்கிறார்கள். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். தேவப்பிள்ளைகளே, தேவப்பிள்ளை, இந்த நாட்கள்ல தேவன் நம்மை பார்க்கவா போகிறார் என்று என்ன செய்றீங்க? தேவன் நம்ம பார்க்கவா போகிறார் என்று துணிந்து பொய் சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. யாருக்கு விரோதமாக இருக்கட்டும் பொய் சொல்லி நம்ம சந்ததிகளுக்கு என்ன செய்யணும்? சாபத்தை தேடி ஒரு நாளும் வைக்க கூடாது. தேவப்பிள்ளைகளே, இத்தனை நாட்களுக்கு சின்ன வயசுல இருந்து இத்தனை நாட்களும் யாருக்கு விரோதமெல்லாம் நீங்க பொய் சொன்னீர்களோ அவர்கள் உங்கள் அருகில் இருந்தால் மன்னிப்பு கட்டு விடுங்கள். யாரா அந்த சின்ன பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ அவனை மன்னிப்பு கட்டுங்க. அதே இது அந்த மனுஷனோ மனுஷியோ பிள்ளைகளோ தூரத்தில் இருந்தால் ஒரு போன் மூலம் மன்னிப்பு கேளுங்க. இல்ல அவங்க அந்த உலகத்திலே இல்ல இறந்துட்டாங்கன்னா ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். தேவ பிள்ளைகளே, உங்களை உயர்த்துவார். நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்கள்ட்ட இந்த மெசேஜ் நான் சொல்றேன். ஒரு நாட்டுல அரசர் ஒருவர் இருந்தார். ஹல்லேலூயா. அந்த அரசர் கஜானாவில் 3 விலை உயர்ந்த வைரங்களை வைத்திருந்தார். இதை அறிந்த ஒரு கள்ளன் அரண்மனைக்கு சென்று கஜாவின் அருகில் போன போது ராஜா இவனை பார்த்து விட்டார். உடனே ராஜா கல்லனுக்கு வேஷத்தை போட்டு அவனிடத்தில் வந்தார். இங்க என்ன செய்கிறாய் என்று கேட்டார். கள்ளன் வந்தவர் ராஜா என்று தெரியாமல் தன்னை போல் வேறு ஒரு கள்ளன் என்று நினைத்து, இங்கு 3 வைரக்கல் உள்ளது, திருட வந்திருக்கிறேன், ஆளுக்கு ஒன்று எடுத்து செல்வோம் என்றான். கள்ளன் தேசத்தில் இருந்த ராஜாவும் சரி சம்மதிதான், சரி ஆளுக்கு ஒன்று எடுப்போன்னு சொல்லி எடுத்து பின்பு கள்ளன் வெளியே சென்று வரும்போது ராஜா கள்ளன் எடுத்து சொன்னாரு. அவன் தங்கி இருக்கும் இடத்தை கேட்டு தெரிந்து கொண்டார். பின்பு அதெல்லாம் எழுதி வாங்கிட்டு இரவு தூங்கி பகலில் எழுந்தவுடன் நிதி அமைச்சரை கூப்பிட்டு கஜானாவிலிருந்து வைரங்களை எடுத்து வர சொன்னார். நிதி அமைச்சரும் கஜானாவுக்கு போனார். பார்த்தார், 3 வைரத்தில் 2 இல்லை. உடனே 3வது எடுத்து தன் சட்டை பாக்கெட்டில் போட்டு விட்டு கொண்டு என்ன செஞ்சார்னா, அரசை 3 வைரங்கள் திருடு போய்விட்டது என்று துணிந்து போய் சொன்னார். ஆனால் ராஜா தன் முந்தின நாள் திருடனுடன் ஆளுக்கு ஒன்று எடுத்து வைரத்தை எடுத்து 3வது வைரத்தை அந்த இடத்துல வச்ச கஜானாவில வைத்து போனது இது தெரியாது நிதியமைச்சருக்கு. ஹல்லேலூயா. கள்ளன் தான் 3ஐயும் கொண்டு போய் விட்டான் என்று சொன்னார் துணிந்து. உடனே ராஜா கள்ளனின் வீட்டு முகவரியை முன்பே வாங்கி வைத்திருந்ததால அதை காவலரிடம் கொடுத்தாரு. அந்த காவலர்கள் கள்ளனை கொண்டு வந்தார்கள். கள்ளன் உயிர் போனாலும் பொய் சொல்லக்கூடாது என்று முடிவு எடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவன் பயங்கரமான ஆளு. ராஜாவுக்கு அது தெரியும். ஆனால் ராஜா தன்னோடு கஜானாவில் திருடும் போது கூட இருந்தது அது ராஜாதான் என்று அவனுக்கு தெரியாது. அவர் வேஷம் போட்டிருந்ததால் கள்ளன் என்று நினைத்திருந்தான். ராஜா கேட்டார், எத்தனை வைரம் நீ திருடினார் என்று. நான் 1, இன்னொரு திருடன் 1 என்று உண்மையை சொன்னான். பொய் சொன்ன நிதி அமைச்சரை ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? தேவப்பிள்ளைகளே, அந்த சிறையில போடுங்க. உண்மை சொன்ன திருடனை நிதி அமைச்சராக்கினா எப்படி? உண்மையை சொன்ன அந்த திருடனை அந்த ராஜாக்கு இந்த அமைச்சர் பதவியில நிதி அமைச்சராக்கினான். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, உண்மைக்கு என்றும் உயர்வு உண்மைக்கு என்றும் உயர்வு உண்டு. பொய் பேசினால் முடிவு தண்டனை தான் கிடைக்கும்.
அல்லேலூயா. இனி தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். பொய் சொல்லாமல் உண்மையை மட்டும் பேசும் என்று ஆண்டவரே, பொய் சொல்லாமல் உண்மையை மட்டும் பேசுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்ட அன்பு தகப்பனே இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் பொய் சொன்னால்தான் என் வியாபாரம் பெருகும், பொய் சொல்லாவிட்டால் எனக்கு நஷ்டம் என்று நினைப்பவர்களுக்கு பொய் சொல்லாமல் வியாபாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வீராக தகப்பனே. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பொய் இல்லாதபடி உண்மையாக வாழ உதவி செய்வீராக ஆண்டவரே. இயேசப்பா, இந்த நேரத்தில் பொய் சொல்லாவிட்டால் என் குடும்ப வாழ்க்கையே அழிந்துவிடும் என்று புலம்பி வேதனைப்படுகிறவர்களுக்கு ஆண்டவரை பொய் சொல்லாமல் குடும்ப வாழ்க்கையை நடத்த உதவி செய்வீராக ஆண்டவரே. இயேசப்பா, இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கும் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் பொய் பேசுவதிலிருந்து ஆண்டவரை விலக்கி பாதுகாத்து உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.